அடுத்ததாக வந்து அந்த இரண்டையும் சமைக்கக்கூடிய சமுதாயம் இருப்பாங்க. ஒரே பாத்திரம் வச்சுருப்பாங்க. அதில் தான் வந்து நமக்கு ஹராமானதே அவரை சமைக்குவாங்க. நம்ம பக்கத்து வீட்டில் ஒருத்தர் இருக்காரு, ஒரு பன்றி இறைச்சி சாப்பிட்றவராக வைங்க. அவர் என்ன செய்வார்னா பன்றி இறைச்சியும் அதில் தான் சமைக்குவார். அப்புறமேல் வந்துக்கிட்டு சாம்பார் அதில் வைப்பார். ஒரு குழம்பு வைக்கிறதுக்காக ஒரு சட்டி இருந்துச்சுன்னு சொன்னால் அதில் தான் பன்றியும் சமைக்குவார். அப்புறம் கழுவி என்ன செய்வார்னா அதில் தான் வந்து சாம்பார் வைக்குவார். இப்போ அந்த சாம்பாரை தந்தா நம்ம சாப்பிடலாமா, அல்லது நம்மள்ட்ட ஒரு பாத்திரத்துக்கு தட்டுப்பாடு இருக்குது, அவங்கள்ட்ட அந்த பாத்திரத்தை வாங்கிட்டு வந்து நம்ம சமைக்கலாமா? பாத்திரத்தை வாங்கிட்டு வந்து அதில் என்ன சமைச்சிருப்பாங்க? கண்டிப்பாக ஹராமான சமைச்சிருப்பாங்க. பன்றியை சமைச்சிருப்பாங்க, இல்லை செத்து போன ஆடை சமைச்சிருப்பாங்க, அந்த கோழிலாம் இருக்காமல் அடித்து சாப்பிடிச்சு சமைச்சிருப்பாங்க. எத்தனை விஷயங்கள் மார்க்கம் தடுத்த விஷயங்கள் இருக்கலாம். அப்போ அவங்கள்ட்ட நம்ம இரவலாக பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட ஒரு பாத்திரத்தை வாங்கிட்டு வந்து பயன்படுத்தலாமான்னு கேட்டால் அதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, அது அவங்க வலியுறுத்தி தடுக்கலை. முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கிறங்க. வேறு பாத்திரம் கிடைக்காவிட்டால் பயன்படுத்திக்கிறங்க. அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா அது வருது ஹதீஸில். அதாவது ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்குறாரு, அபூ ஸஅலபாங்கிறவர் கேட்குறாரு, இன்னா பி அர்லி அஹ்லில் கிதாப், நாங்கள் வேதக்காரர்களுடைய பகுதியில் வசிக்கும் பகுதியில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கோம். இது புகாரில் 5496 ஹதீஸில் இருக்குது. இப்போ நான் குலுஃபி ஆணியத்தையும் அவங்களுடைய பாத்திரத்தில் நாங்கள் சாப்பிடலாமா? அவங்க வந்து ஹராமானதையும் சமைக்குவாங்க, ஹலானதையும் சமைக்குவாங்க. அப்படியான பாத்திரங்கள் வச்சுருக்காங்க. அவங்க பாத்திரத்தில் இப்போ தட்டாக இருக்கலாம், குழம்பு வைக்கிற சட்டியாக இருக்கலாம், சோத்து பானையாக இருக்கலாம். அப்போ அந்த பாத்திரங்களில் நாங்கள் சாப்பிடுவோம், அப்படி சாப்பிடலாமான்ற சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்கன்னா, பலா குலுஃபி ஆணியத்தையும் அவங்க பாத்திரம் சாப்பிடாதீங்க, ஹராமையும் சமைக்கிறாங்கன்னு தெரியும் போது நீங்கள் அதில் சாப்பிடாதீங்க. இல்லான்னு தஜிது புத்தன், அது அவசியம் ஏற்பட்டாலே தவிர. உதாரணமாக ஒரு பெரிய 20 பேருக்கு சாப்பிட்றதுக்கு பெரிய சட்டி தேவை இருக்குது, அது நம்மள்ட்ட இல்லை. பெரிய பாத்திரங்கள் எல்லாத்தையும் இருக்குது. ஒரு 20 பேர் 30 பேருக்கு சமைக்கிறதுக்கு என்ன செய்வாங்கன்னா போய் வாடகை தான் எடுப்பாங்க. அல்லது பக்கத்து வீடுகளில் பெரிய பாத்திரங்கள் வச்சுருந்தாங்கன்னா இரவலுக்கு வாங்குவாங்க. அந்த மாதிரி அந்த அகல கிதாபுகள்கிட்ட அந்த பாத்திரம் இருந்துச்சுன்னு சொன்னால் உங்கள்கிட்ட இல்லாமல் இருந்தால் வாங்கிக்கிறங்க. உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் வாங்காதீங்க. உங்கள்கிட்ட இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் வந்து அந்த பாத்திரத்தை யூஸ் பண்ணாதீங்க. உங்கள்கிட்ட இல்லை என்று சொன்னால் அதில் வந்து 10 பேருக்கு விருந்தாளி வந்துருவாங்க, நம்மள்ட்ட 5 தட்டு தான் இருக்கும் பரிமாறுறதுக்கு. பக்கத்து வீட்டில் ஒரு 5 தட்டு வாங்கிட்டு வரோம். அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து அதில் தான் ஹராமானதை வச்சு சாப்பிட்ருப்பாங்க, ஹராமான உணவுகளை அதில் வச்சு சாப்பிட்ருப்பாங்க. அப்போ நம்ம பற்றாக்குறைக்காமல் அவங்கள்ட்ட வாங்கிக்கலாமா? இந்த மாதிரி கேள்வி. அதுக்கு ரசூலுல்லாஹ் என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, பலா குலுஃபி ஆணியத்தையும் அவங்களுடைய பாத்திரங்கள் நீங்கள் சாப்பிடாதீங்க. இல்லா யஜிது அல்லா தஜிது புத்தன், அவசியம் இருந்தாலே தவிர நீங்கள் பயன்படுத்தாதீங்க. இப்போ இல்லம் தஜிது புத்தன், கண்டிப்பாக அவசியம் என்று ஏற்பட்டது என்று சொன்னால் ஃபகசிலுஹா வகுலு, கழுவிட்டு சாப்பிடுங்க. அந்த பாத்திரத்தை நல்லா கழுவிட்டு என்ன செய்யுங்க, அதிலே சாப்பிடுங்க. ஹராமானதே சாப்பிட்ட பாத்திரமாக இருந்தாலும் அதில் நம்ம சாப்பிடலாம். எப்போ சாப்பிடலான்னு கேட்டால் வேறு பாத்திரம் கிடைக்காவிட்டால். வேறு பாத்திரம் இருக்குமானா எங்கள்கிட்ட பாத்திரம் இருக்குங்க, உங்கள் பாத்திரம் வேணாம் அப்படின்னு சொல்லிடலாம். வேறு பாத்திரம் கிடைச்சிச்சின்னு சொன்னால் அதை தவிர்த்துருங்க. வேறு பாத்திரம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் அவங்க ஹராமானதை சமைச்சிருப்பார்கள், அப்படி இருந்தால் கூட அந்த பாத்திரங்களை என்ன செய்யலாம், சாப்பிடலாம், தப்பு கிடையாது அப்படின்ற சொல்லிட்டாங்க. இது புகாரில் 5496 ஹதீஸில் இருக்குது.